ஹாய் மக்களே, வெல்கம் டு லோட்டஸ் சேனல். நாம் இப்போ வந்துட்டு காரக்குழம்பு வந்து பார்க்க போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போது தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறேன். இப்போ தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு வந்து உரிச்சிட்டு, ஒரு 4 பல் பூண்டு வந்து உரிச்சிட்டு அதை கொஞ்சம் ஒன்று பாதியமாக நசுக்கி வச்சுக்கிடணும். இப்போ நாம் அதை நசுக்கி வச்சுட்டு தனியாக வந்துட்டு அதை நாம் வந்து இது பண்ண போகிறோம். குழம்புல வதக்கிட்டு நாம் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இதை வந்துட்டு நான் ஏன் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து எல்லாம் ரைட்டிங்கில் கொடுத்துருவாங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சிடணும். கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுக்கிடணும். இதை வந்து நான் வந்து லைவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொடுத்துட்றேன் நான். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து வேலையை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சிட்ட பிறகு நாம் என்ன பண்ணணும், அந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கிட்டு, பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுடணும். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா அலசிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டு ஒரு தவாலையோ இல்லை வந்து ஒரு கடாயில் வந்துட்டு போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கிடணும். அதை வதக்கிறது அப்படின்றது நல்லா கொஞ்சம் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதை வந்து நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிடணும். அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்குறோம்ல, அது கூட வந்துட்டு இந்த முள்ளங்கியும் வந்துட்டு போட்டு நம்ம வந்து வதக்கிடணும். இந்த நல்லா வதங்கி அது ரொம்ப நல்லா வந்துட்டு வதங்கி வரும் பாருங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இதுவாகிடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போது அந்த வதங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நல்ல அது ஒரு மாதிரி அது கோல்டு பதத்தில் வந்துட்டு வரும். வெங்காயமும் சரி, அது முள்ளங்கியும் சரி, ஒரு மாதிரி பூண்டும் அது கூடவே இருக்குது. ஸோ அது வந்து நல்லா வந்து இது பண்ணிட்ட உடனே கோல்டு வந்தோடனே அந்த தக்காளியை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அந்த கோல்டு கலரில் வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அது வதங்கினதாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றும் பாதியமாக இது பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இது பண்ணிடணும். இப்போ தக்காளியை போட்டு அது கூட அதே போல் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளறி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மெயின் வந்துட்டு நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது நல்லா நம்மளுக்கு வேலையே அதுதான். அங்கே நின்று வந்துட்டு நம்ம சமைக்கணும். கிச்சனில் வந்து எப்போவுமே வந்துட்டு நம்ம நின்று சமைக்கணும். அதை போட்டு இன்னொரு வேலை அந்த மாதிரிலாம் செய்வாங்களா, அப்படிலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கணும். இப்போ இது நல்லா வெந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் போல் வந்துட்டு மிளகாத்தூள் நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிடணும். இது வதங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அதை அரைச்சி வச்சுப்பேன். நான் எப்போயுமே மாதத்தில் ஒரு தடவை அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அதை வந்து நான் வீடியோவில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நான் அதை போட்டு நம்ம வந்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் வந்துட்டு நம்ம இதை நல்லா மூடி போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆவியில் நல்லா வெந்துடும் பாருங்கள். எப்படி வந்துருச்சு பாருங்கள். அப்படியே இப்போ கிளறி விட்டோம்னா அந்த தக்காளி வந்து குழஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து மிளகாத்தூளை வந்து போட்டு நம்ம வந்துட்டு அது இது பண்ணிக்கிறோம். ஸோ அதே போல் வந்துட்டு நல்லா வதங்கணும். அதை வதக்கி விட்டுட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிடுறோம்ல, அதுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு மூடியை ஒன்று போட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி போட்டுட்டு வேக வச்சிடணும். அது மூடி போட்டு வேகணும்னா அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது அப்படியே நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இது போல் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா தாங்க அது வந்து டேஸ்ட்டு வந்துட்டு இருக்கும். இது கூட நான் வந்து புளி கூட வந்து நான் உப்பு போட்டு கரைச்சி இது வச்சுருக்கேன். நான் இந்த புளி தண்ணி ஊற்றிட்டோம்னா இது நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு வேணும், காரம் அதிகமாக வேணுமா, உப்பு அதிகமாக வேணுமா, புளி அதிகம். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கும் பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம தண்ணி வச்சுக்கணும். எனக்கு வந்துட்டு 3 பேர் சாப்பிட்றதுக்கு இந்தளவுக்கு தண்ணி வந்து போதும். இது கொதித்து வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் அது வந்து மீடியம் லெவலில் அந்த மிளகாய் வாடெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு
அது ஒரு நல்ல ஸ்மெல்லுக்கு வரும். ஸோ மூடி போட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சிடும். இப்போ நான் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுக்கிறேன். இது எதுக்காகனா சைடிஷ் ரெடி பண்ண போகிறேன். வெறும் முட்டை நான் சைடிஷ்காக இல்லை, இதை நான் வந்து ஒரு கேரட்டோடு சேர்க்க போகிறேன். அதுக்கு தான் வந்து இதை போட்டு முட்டையை ஒரு 4 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் பேப்பர் கூட வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்களும் இப்படி போட்டு வச்சுட்டு இது நடுவில் நான் வந்துட்டு கேரட் வந்து சீவி அதை துருவி வச்சுக்கிட்டேன் நான் கேரட்டை. ஸோ அது பொரியலுக்காக தான் இப்போ நான் அடிச்சுக்கிறேன். அது கூட வந்துட்டு நல்லா ஒரு கரண்டி போயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா பீட் பண்ணிட்டோம்னா இந்த மஞ்சத்தூள் வந்து திரியாக இல்லாமல் அது கூட வந்து நல்லா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது கூட லைட்டாக நம்ம வந்துட்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த 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 இதில் இருக்கிற பெப்பர் தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் போல் நிறைய அப்படியே லொடுக்கணும்னா இதே போல் வந்துட்டு எப்படி நம்ம பீட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு கரண்டி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இல்லை பீட் பண்ணுறதுக்கு அது மெட்டீரியலுக்கு அதையும் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிக்கு நான் கொஞ்சம் அந்த நேரத்துக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருப்பேன் இல்லையா, ஸோ அதனால் இப்போ வந்து கடாயில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டையை எடுத்து நம்ம வந்து அதில் பண்ணிவிட்டு இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டணும். அது ஒரு மாதிரி இப்படி ஒரு ஒரு தனித்தனியாக பிரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்கள், நல்லா வந்துட்டு இப்போ நான் எங்கேயாவது இது விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னா பாருங்கள், நீங்கள் இது கூடயே தானே இருந்தால் அப்போ தாங்க அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு இது தீஞ்சு போகுதா, இது கரெக்டாக இருக்கா, இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சமையல் மேலே இருக்கிற ஒரு பற்றில் அங்கேயே வந்துட்டு இருந்து நம்ம சமைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிட போகிறாங்க. அது இதுக்கே 1008 குறை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட டேஸ்ட் வந்து மாறிடும். அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி நம்ம வந்து சமைக்கணும், டேஸ்ட் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே இருந்து நாம் வந்து இது பண்ணணும். இந்த எண்ணெய் போடுறதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக நிறைய விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சம் லைட்டாக இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன், அதில் ஒரு 4 முட்டை போடுமா, ஒரே ஒரு சின்ன தேக்கரண்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அதில் வந்து ஊற்றிட்டு இதை எடுத்து நம்ம போட்டு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி தவா இந்த கடாய் இருக்கு இல்லையா, இந்தாலியன் கடாய்ங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ எண்ணெய் போட்டுட்டு நான் வந்து வெங்காயம் அதெல்லாம் வந்து அரைஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை எடுத்து போட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கேரட்டை நான் துருவி வச்சுருப்பேன். இதே வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் வரணும். இதில் பூண்டை ஆட் பண்ணியிருப்பேங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். ஒரு 3 பேருக்கு ஒரு 4 குட்டி பச்சை மிளகா வந்துட்டு கீனிட்டு அப்படியே போட்டுடணும். ஒரு லைட்டாக கீனி விட்டுடணும். ஸோ இப்போ வந்து கேரட்டை எடுத்து துருவி வச்சுருக்க கேரட்டை எடுத்து இதில் நல்லா இது பண்ணிடணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும் இதில். ஸோ எந்தெந்த மெட்டீரியல் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு லைட்டாக வந்துட்டு ஆட் பண்ணணும் நம்ம. ஸோ அதில் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். அள்ளி வீசிடக்கூடாது. இந்த குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம போட்டோம். இப்போ பாருங்கள், இந்த கேரட் வந்துட்டு அந்த கேரட்டோட இதுலேயே அதில் தண்ணி எதுவுமே விடக்கூடாது. பாருங்கள், கேரட்டில் இருக்க தண்ணியை அதை பாயில் பண்ணி எடுத்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்ச ஒரு மாதிரி சுறுசுறுன்னு வந்ததுன்னா நீங்கள் மீடியமில் வச்சிடணும் இது. ஸோ அந்த ஃப்ளேம் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆப்ரேட்டிங்லேயும் இருக்காது. எந்தெந்த நேரத்துக்கு ஹையில் வேணுமோ அந்த நேரத்துக்கு வச்சுக்கணும். எந்தெந்த நேரத்துக்கு ஃபுல்லாகவே ஹையில் சீக்கிரமாக வேணும் அப்படின்னா ஹையில் அது அந்தந்த இதுக்கு தேவையான அளவுக்கு இதையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டவ்வோட அந்த ஃப்ளேம் ஹீட் ப்ராசஸும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த கேரட் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து செய்து பாருங்கள். ஸ்பெஷலி முள்ளங்கி குழம்பு வச்சோம் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு இதை தான் வந்துட்டு அது கூட சைட் டிஷ் வந்து ரொம்ப இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கூட கொஞ்சம் வந்து கருவேப்பிலெலாம் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிடலாம். இது பக்கத்துலேயே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த குழம்பு வந்து மூடி போட்டோம் இல்லையா, வரீங்க இந்த அளவுக்கு வந்து சுண்டி அப்போ அவ்வளோ தண்ணியை சொல்லியா இது வந்து ஒரு வேலைக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு வேலைக்கு இந்த குழம்பு வந்துட்டு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுலேயும் மீதியே கூட இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு லிமிட்டாக செஞ்சுக்கிடலாம் இல்லையா, நிறைய தண்ணிலாம் போடாமல்.
பாருங்கள், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட இந்த இந்த பொரியலை வந்துட்டு நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் வந்துட்டு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பொரியல் இருக்கே, காரக்குழம்பு ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ, பாய். இவ்வளோதாங்க, டன்.